பாலிவுட்டோட ஒரு ஹாப்பனிங் இயக்குனர் தான் அனுராக் காஷ்யப். இவரோட படங்களுக்கு அங்க தனி எதிர்பார்ப்பே இருக்கும். அது மட்டும் இல்லாம இவரு ஆக்டிங்லயும் பயங்கரமா கலக்குவாரு அப்படிங்கிறது ஏஆர் முருகதாஸ் இயக்குன அகிரா திரைப்படத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதுல போலீஸ் ஆபீசராலாம் நடிச்சிருந்தாரு. சோ அவருடைய நடிப்பு திறமைய பாலிவுட்லயே அடக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தமிழ்லயும் அவரோட நடிப்பு திறமையை வெளிப்படுத்துறதுக்கு அஜய் ஞானமுத்து ட்ரை பண்ணிருக்காரு. அவரு இங்க இயக்கிட்டு இருக்க இமைக்கா நொடிகள் அப்படிங்கிற படத்துல வில்லன் ரோல்ல அவரை நடிக்க வைக்கிறதுக்காக அப்ரோச் பண்ணிருக்காரு. இமைக்கா நொடிகள் அதர்வா ராஷி கண்ணா லீட் ரோல்ல நடிக்க நம்ம நயன்தாரா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அண்ட் முக்கியமான ரோல்ல நடிச்சிட்டு இருக்க ஒரு திரைப்படம். த்ரில்லர் ஜானர்ல உருவாயிட்டு இருக்க இந்த திரைப்படத்துல நம்ம அனுராக் காஷ்யப் வில்லனா நடிச்சா நல்லா இருக்கும்னு அவரை அப்ரோச் பண்ணிருக்காங்க. இதை தொடர்ந்து படத்தோட டைரக்டர் அஜய் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க அவரை அப்ரோச் பண்ணது என்னமோ உண்மையான விஷயம் தான், ஆனா எதுவுமே இன்னும் ஃபைனலைஸ் ஆகல, அதனால நாங்களும் வெயிட் பண்றோம், எங்களை மாதிரி நீங்களும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பாலிவுட்ல ஆல்ரெடி பிரபலமா இருக்கிற ஒரு டைரக்டர் தமிழ்ல ஒரு படம் நடிச்சார்னா அது பெரிய விஷயம் தானே. அதே மாதிரி பாலிவுட்ல அறிமுகமான நம்ம உலகநாயகன் கமலஹாசனோட இளைய மகள் அக்ஷரா தமிழ்ல ஒரு படத்துல கமிட் ஆயிருந்தாங்க. அதுதான் அஜித் படம். அந்த படம் இன்னும் வெளிவரல, ஆனா அதுக்குள்ளேயே வேற ஒரு படத்துலயும் கமிட் ஆயிட்டாங்க. மிஷ்கின் இயக்கிட்டு இருக்க நம்ம விஷால் நடிச்சிட்டு இருக்க திரைப்படம் தான் துப்பறிவாளன். இந்த படத்துல விஷால் கூட ராகுல் பிரீத் சிங் நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க கூடவே வினய், பிரசன்னா, கே பாக்யராஜ் இந்த மாதிரி பல பிரபலங்கள் நடிச்சிட்டு இருக்க இந்த நேரத்துல உலகநாயகன் கமலஹாசனுடைய இளைய மகள் அக்ஷரா ஹாசனும் இணைந்திருக்கிறதா செய்திகள்லாம் வெளியாகி இருக்கு. இந்த நியூஸை வெளியிட்டவரே நம்ம விஷால் தான். படத்தை விஷால் பிலிம் ஃபேக்டரி நிறுவனம் சார்பா விஷாலே தயாரிக்கிறாரு. எஸ்கே பாட்டிஸ் மதனோட எக்ரிமெண்ட் காப்பி கிடையாது, வேந்தர் மூவிஸ் மதனுக்கும் எக்ரிமெண்ட் காப்பி கிடையாது. இவங்க ஆனால் 2 பேருமே பணம் அட்வான்ஸ் கொடுத்துருக்குதா சொல்லி தான் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்களுக்கு டேட்டு வாங்கி கொடுங்க, நாங்கள் வந்து பணம் கொடுத்து கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க.